கேள்வி பார்வையாளர் வணக்கம். நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க வரோம்னா, இந்திய நாட்டிலேயே தற்போது இந்தியாவே உலுக்கக்கூடிய ஒரு சம்பவம்னா, இந்த டெல்லி கரப்பான் பூச்சி நடத்துகின்ற ஒரு போராட்டம் தான். இந்த போராட்டம் வெறுமனே ஒரு போராட்டம் மட்டும் இல்லாமல், நாட்டையே உலுக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கிறது. ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய பிரதான் அவர் கூட இன்னைக்கு பதவி விலகியிருக்கார். இதனுடைய பின்புலத்துல இந்த பதவி விலகல ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு சம்பவமா இருந்தாலும், அடுத்த கட்ட போராட்டத்தை கரப்பான்கள் அறிவிக்க தயாராயிட்டாங்க. அது என்னென்ன என்பதை பத்தி தான் நம்ம பார்க்க இருக்கோம். அதுக்கு இந்தியாவினுடைய கல்வித்துறையினுடைய ஊழல் அது நாளுக்கு நாள் பெருகிக்கிட்டே வருது. அதுக்கு பிரதான் காரணமா அப்படின்னு கேட்டா பிரதான் காரணம் இல்லை. அதை நம்ம சும்மா சொல்லக்கூடாது. அவர் மட்டும் அதாவது பாவம் அவர் என்ன பண்ணுவாரு, அந்த அளவுக்கு தான் இருக்காரு. ஏன்னா 1997ல இதே பிரதான் ஒடிசாவினுடைய ஏபிவிபி தேசிய தலைவர் இருந்தார். அப்போ ஒடிசாவில் இந்த மாதிரியான ஒரு வினாத்தாள் கசிவப்ப இப்போது காங்கிரஸ் ஆட்சி இருந்துச்சு. நம்ம தலைவர் இருக்கார்ல பிரதானு, இன்னைக்கு நேர்மையின் சிகரம், தர்மத்தின் மறு உருவம், பாசத்தின் சகோதரன் எல்லாமே சொல்லிக்கலாம். அந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதாவது அந்த அளவுக்கு இந்த நம்ம பிரதான் இருக்கார்ல, அவர் போராட்டத்தை எடுத்தார். அன்னைக்கு காங்கிரஸ் அரசு ஒரு போட்டு வெளுத்தனாலதான் தேசிய அளவில் அந்த பிரதான ஒரு ஆள்ன்றதே மக்களுக்கு தெரிய வந்துச்சு. அன்னைக்கு உங்களை வெளுத்தாங்கல்ல, உங்களுக்கே தெரியுது. நீட் வினாத்தாள் கசிவுனாலதான் ஏபிவிபி பாஜகனுடைய ஒரு கிளை அமைப்பான ஏபிவிபி போராட்டம் பண்ணி நாடு முழுவதும் தேசம் முழுவதும் தெரியக்கூடிய ஒரு நபரா மாறுறவர் பிரதான். அதோட நிப்பாட்டினாரும் கிடையாது. அடுத்த தேசிய தலைவர் அன்னைக்கு மாநில லெவலில் ஒரு போஸ்டிங்ல இருக்காரு. இப்போ தேசிய தலைவர் ஆக்குறாங்க ஏபிவிபி மாணவர் அமைப்புக்கு. தேசிய அளவில் ஆக்குனதுக்கப்புறம் அவர் பல மாநிலங்கள்லாம் போறாரு. அதே மாதிரி ஒரிசாவில் வளர்க்குறாரு. காங்கிரஸ் கட்சியை ஒழித்து நவீன் பட்நாயக் ஆட்சி வருது. அடுத்த நவீன் பட்நாயக்கினுடைய ஆட்சி தொடர்ந்து இருக்கு. அது அவருக்கு எதிரான பல்வேறு கருத்துக்களை பேசினாங்க. உங்களுக்கு தெரியும் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கூட பிரதமர் மோடி கூட ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த ஒரு கருத்தை கூட சொல்லியிருப்பார். அதாவது நவீன் பட்நாயக் நீங்க வாக்கு செலுத்துறீங்கன்னா பூரி ஜெகநாதனுடைய சாவி எங்க போயிருமா, தமிழ்நாடு போயிருமா, தமிழ்நாடு திருடிட்டு போயிருவாங்கன்னு ஒரு கருத்தை வச்சு அன்னைக்கு தமிழ்நாட்டுக்காரங்களும் ஒட்டுமொத்தமா போட்டு நிறுவனம் வெளுத்துக்கிருந்தேன். தெரியும், பார்த்துருப்பீங்க. அப்ப அதனுடைய பின்புலத்தெல்லாம் இருக்கவங்களும் பிரதான் வராப்புல அடுத்தடுத்து ஏபிவிபியை இது பண்றாரு. தொடர்ந்து பல்வேறு போராட்டங்கள் நடத்துறாரு. மாணவர் அமைப்புகளை திரட்டுறாரு. RSS வளர்ச்சிக்கு பின்புலத்தை செயல்படுறாரு. காங்கிரஸுக்கு எதிரான பல விஷம பிரச்சாரத்துக்கு இவர் ஒரு நெட்வொர்க் போட்டு கொடுக்கறது. இப்ப பட்நாயக் ஆட்சி இருக்குல்ல, அதை அகற்றக்காக பல வேலைகள்லாம் பார்க்கறது. இப்படி பார்த்தவர் தான் பிரதான். இப்படி பார்த்த ஒரு நேர்மையின் சிகரம் அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியில ஒரு முறைகேடு நடந்தனால அவங்க விலகுன்னு சொல்லிட்டு தான் நீங்க இப்போ ஆர்ப்பாட்டம் நடந்தீங்க. நீங்க இன்னைக்கு வந்திருக்கீங்களா, உங்களுடைய துறையின் கீழே இருக்கக்கூடிய ஒரு கல்வி நிலையத்துல ஒரு முறைகேடு நடந்திருக்கு. லீக் கேரி கொஸ்டின் பேப்பர். இப்போ நீங்க என்ன பண்ணியிருக்கணும், மரியாதை அன்னைக்கே விலைக்கு போயிருந்தீங்கன்னா இந்த அளவுக்கு பிரச்சனை கிடையாதுல்ல. இப்போ எதுவுமே பண்ணலாம். அன்னைக்கு அதாவது கரப்பான் பூச்சின்னு ஒரு கட்சி வரலைன்னா காங்கிரஸ்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் கூட்டு கலவாணி. ராகுல் காந்திலாம் ஒன்றுமே தெரியாது. வருவாப்புல அன்னைக்கு ரீல்ஸுக்கு கண்டென்ட் இருக்கா போடுவாப்புல, இன்ஸ்டாகிராம் வாட்ச் பண்ணுவார். 1 மில்லியன் 2 மில்லியன் லைக் வந்துச்சா கொஞ்சம் சந்தோஷப்பட்டு அப்படியே போயிடுவார். அடுத்த ரீல்ஸ் எந்த ஊரில் போடலாம், எங்கே பிரச்சனை நடக்குது போயிட்டு ஆறுதல் தெரிவிப்பாப்புல. அந்த அளவுக்கு தான் காங்கிரஸ் கட்சி இந்தியா முழுவதும். தமிழ்நாடு நீங்கள் எடுத்துக்கங்க, காங்கிரஸ் கட்சின்னு ஏதாவது ஒரு பலம் இருக்கா? கொஞ்சோன்னு கன்னியாகுமரியில், அது நான் கேரளா பார்டரில் இருக்கனால கொஞ்சம் லைட்டாக அந்த வாடை அடிக்குது. அதில் ஒரு சமூகம், அதை நம்ம எந்த சமூகம் சொல்ல தேவையில்லை. அப்போ அந்த அளவுக்கு தான் அவங்களுடைய காங்கிரஸினுடைய கெப்பாசிட்டி. தமிழ்நாட்டிலே ராகுல் காந்தியே இப்போ பிரதமர் மோடியினுடைய வீட்டை முற்றுகிட போறாரு. போராட்டம் பண்ணால் ஒரு 10-20 பேர். கேவலம் இந்த காங்கிரஸ் கட்சி எதுக்கு இருக்குன்னே தெரியல. இழுத்து மூடிட்டு போகலாம். ஆனால் குழி தோண்டி புதைக்கணும்னு சொல்லுவாங்க. அது காங்கிரஸ் கட்சி நம்ம இன்னைக்கு எதிர்கட்சியா இருக்கு, அதனால கொஞ்சம் பாவம்னு விட்டு வைக்கலாம். பாஜக சப்ஜெக்ட்ல அவங்க போட்டு கிழிச்சோம்னா கிழிச்சுக்கிட்டே இருக்கலாம். அந்த அளவுக்கு இருக்கு. தமிழ்நாட்டில் அவ்வளோ மோசம் பண்ணியிருக்காங்க, துரோகி எல்லாம் பண்றாங்க. இப்போ தர்மேந்திரமா இப்படி போராடுறாரு. அப்போ அவருக்கு துறையின் கீழே ஒரு ஊழல் நினைச்சா சும்மா விடுவாங்களா? இறங்கி எடுத்திருக்காங்க சிஏஜேபி. பல கட்ட பேச்சுவார்த்தை ஒரு வரிசையா போன் போட்டிருக்காப்புல மோடிக்கு, அமித்ஷாவுக்கு, நம்ம நட்டாவே உட்காந்து பேச்ச கட்ட பஞ்சாயத்து உட்காந்து கூப்பிட்டாச்சு. என்ன உங்களுக்கு வேணும், என்ன பண்ணோம் நாங்கள் அப்படிலாம் கேட்டிருக்காப்புல. அவங்க இந்த மாதிரி பிரதான நீங்கள் வெளியேற்றிருங்க, 1 கோடி கொடுத்துருங்க. அன்னைக்கு சோனம் வாங்ஸுக்கு முதல் கட்டமாக இருக்கும்போது உடல்நலக்குறையாக இருந்தார், அவரை பாதுகாக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அடுத்து போக ஒரு கோரிக்கையாக சேர்த்தது இந்த மாதிரி மாணவர்கள் மீது பல வழக்கு போட்டிருக்காங்க, அதெல்லாம் நீங்கள் ரத்து பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டேன். 2 சரி பண்ணிடுறோம். இருக்கிறது கொஞ்சம் இதாக இருக்குது, எங்கள் துறையின் பாவம் அமைச்சர் அவர் கஷ்டமாக இருக்காரு அப்படின்னு. அதெல்லாம் கிடையாது, போராட்டம் தீவிரம் அடையுண்டு. நேற்று நைட்டு மோடி ஒரு வீடியோ போட்டிருப்பார், பிரதமர் மோடி. அது கூட நான் மாணவர் பின்னா நிற்கிறேன், அவங்களுக்காக எல்லாம் பண்ணுறேன், அவங்களுக்காக முக்கிய அறிவிப்புலாம் வரும்னு ஒரு கருத்தை சொன்னார். உடனே சிஜேபி ஒரு கெடு கொஞ்ச நேரத்தில். இன்னைக்கு தான் கடைசி நாள். அப்புறம் மோடியை பதவி விட்டு தூக்க சொல்லுவோம் பார்த்துக்கங்க. ஆஹா, பிரதான்னா கொஞ்சம் பேருக்கு தெரியும், பல பேருக்கு தெரியாது. ஏதோ நீட்னு சொன்னாங்கன்னா அதுன்னு
மோடின்னு சொன்னாங்கன்னா இங்கிருந்து தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியாவில் உள்ள பல மாநிலம் கிளம்பி வந்துடும். ஏன்னா அந்த அளவுக்கு தான் அம்பலத்து வச்சிருக்காங்க ஊரே. ஊப்பிலேருந்து ஏறிடுவாங்க ட்ரெயினை பிடிச்சி டெல்லியை நோக்கி ஏறி மொத்தமாக குமிச்சுட்டாங்க. சந்தன் முந்தரே பத்தாது. அப்போ இந்தியாவில் ஆட்சி மாற்றம் வந்திருக்கும். அதனால் அந்த டிமாண்ட் வந்து அடுத்து பிரதமர் நோக்கி போகிறனால வேணாம்பா சாமி பிரதான் நீ கொஞ்ச நாள் வெளியேங்களா அடுத்து கொஞ்சம் பார்த்துக்கலான்னான்ட்டு அவரை வெளியே அனுப்பிட்டாங்க. இதே நடந்திருக்கு. ஆனால் நடந்தோன்னே பிஜேபி வந்து ஆஹா ஒரு தொல்லை முடிஞ்சுன்னு நினச்சிக்கிருக்கும் போது கரப்பாம்பூச்சி அடுத்த ஒரு டிமாண்ட் வச்சுட்டாங்க. என்ன வச்சுட்டாங்கன்னா வாங்க 1 கோடி என்ன ஆச்சு என்ன பண்ண போகுது பாஜக என்னோட செஞ்சதே ஆகணும் வேற வழியே கிடையாது. ஒன்று அந்த புலிவாலை பிடிச்ச கதையாயிருச்சு. ஒன்று மாணவர்களை அடிச்சிங்கன்னா திரும்பி போராட்டம் முடிக்கும். ஏற்கனவே தமிழ்நாட்டில் நீட்டே வேணாம்னு சொல்லி ஒரு கும்பல் வந்து மிகப்பெரிய ஒரு டீம் வந்து இங்கே வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. வேலை பார்த்துக்கிட்டுன்னா மக்கள்கிட்டே அந்த கருத்து தான் இருக்குது. அதே பாஜகவுக்கு ஒரு சீட்டு கூட கிடையாது. 2014 வரல, 19 வரல, 24 தூக்கி தொடச்சி எறிஞ்சிட்டேன். போன முறை கூட ஒரு சீட்டு வந்தீங்கன்னு நினைக்கிறேன். ஓபிஎஸோட மையன் தேனியில். இந்த முறை அதுவும் கிடையாது நாடாளுமன்ற தேர்தலில். இப்போ தப்பி தவறி உதகமண்டலத்தில் ஒரு சீட்டு எடுத்துக்கிட்டீங்க. 4 வந்ததே தப்பு. அதிமுக காரங்கனால நல்ல விட்டீங்க. அப்போ இங்கே தமிழ்நாட்டில் நீட் எதிர்ப்பு இருக்கும்ல இங்கே வச்சு செய்வாங்க. இங்கேருந்து கிளம்பி ஏறிவாங்க. டெல்லிக்கு போயிடுவாங்க. மோடியை ரிசைன் பண்ணோம்னா ஆஹா கண்டென்ட் கடைசிடா கிளம்புறான்னு சொல்லி வண்டி எடுத்து ஏறுவாங்க. அங்கே படுத்துருவாங்க. ஏன்னா வேலை வெட்டி இல்லாத இளைஞர்களும் நீங்கள் பல நபரை உருவாக்கி வச்சிருக்கீங்க. அது போல இயல்பாகவே தமிழ்நாட்டில் ஒரு கொதிப்பு இருக்கு. இன்னைக்கு உங்க ஆட்சி இருக்கு தமிழ்நாட்டில் தாவேக்கா. நீங்க ஆள முடியலாம் என்ன உங்களோட ஆளு விஜய் இருக்காப்புல. அதனால கொஞ்சம் நீங்க ஏதாவது ஒடுக்கலாம்னு நினைப்பீங்க. ஆனா அதையும் தாண்டி ஒரு போராட்டம் வந்துடும். 2வது என்ன சொல்றாங்கன்னா எங்களோட வழக்கு என்ன பண்ண போறீங்க. அப்ப அந்த 2 டிமாண்ட் இப்போ வச்சிருக்காங்க மோடிக்கு முன்னாடி. இது இப்போ சீக்கிரம் நிறைவேறலைன்னா அடுத்து இன்னொரு டிமாண்ட் வரும். ஏன்னா இவங்க புதுசா யோசிக்கிறாங்க. டிசைனா ஒரு நாளைக்கு ஒரு பிரச்சனை உருவாக்கிட்டே இருக்காங்க. அது கரப்பான்பூச்சி மேல சரியா தப்பான்ட்டு அவங்க மேலே முதல் இன்னொரு தப்பு இருக்கு கரப்பான்பூச்சி மேல. அதுவே வெளிப்படையா அந்த இடத்த பேசி ஆகும். நீங்க போராடுறீங்க. போராடுறது இந்த நீட் தேர்வில் ஒரு முறைகேடு. அடுத்த தேர்வில் முறைகேடே நடக்காதுன்னு சொல்ல முடியுமா? இன்னைக்கு ஒன்றிய அரசு சொல்லுது அவங்கள வந்து 10 ஆண்டு சிறை வைப்போம் 1 கோடி அபராதம்ன்ற மாதிரி சொல்றீங்க. ஆனா அது எப்படி எந்த வகையில சாத்தியம்? அவன் காசுன்னு சொல்லி கையை வச்சுருப்போம். 10 வருஷம்னா என்ன ஜெயிலுன்னு இருந்தா பெயில்னு ஒன்று இருக்குன்ற மாதிரி தான். அதாவது ஜெயிலுக்குள்ள போயிட்டோம்னா அடுத்தனா பெயில் கிடைக்காம போகுது அப்படின்னு அவங்க இன்னொரு முறைகேடுக்கு தயாராகிடுவாங்க. அப்ப நீங்க 1 கோடி நிர்ணயிக்கிறீங்கன்னா அவன் எவ்வளவு மோசடி பண்ணா நீங்க யோசிக்கிறீங்க. அப்ப உங்க சிஜேபியினுடைய போராட்டமே அடிப்படையில் இன்னொரு ஒரு தவறுங்க. நீங்க மோடியை பதவி உள்ளன்னு சொல்லணும். அது மரத்தை விட்டுவிட்டு கிளைய வெட்டுவாங்கல்ல. கிளைய வெட்டினா என்ன ஆக போகுது அடுத்த இன்னொரு கிளை வரப்போகுது. வேரோட புரிங்க எரியும்ல. பாஜகவே இந்த நாட்டுக்கு தேவையில்லைன்னு சொல்லணும். அதுல வடக்கு பாசம்லாம் அவங்களுக்குள்ள வந்திருக்கு. நம்ம தமிழ்நாட்டு விவசாயிகள்லாம் போராடினாங்கன்னா போட்டு பொழக்கிறது அடிக்கிறது மிதிக்கிறது எல்லாம் பண்றது. அதே வடக்கு போராட்டம் பண்ணாங்கன்னா விட்டுறது. பஞ்சாபிக்காரங்களாம் போராடுறாங்களே. பஞ்சாபி டீம்லாம் வந்திருக்கு. சீக்கியர்கள்லாம் கையில் அத்தியோட வந்திருக்காங்க. அது ஒரு பிரிவா சீக்கியர் இனத்துல அந்த பிரிவு நிக்காக் சீக்கியரா அவங்க எடுத்து அடிச்சிருவாங்களாம். அதெல்லாம் போலீஸ்லாம் அடிக்க முடியாது. அடிக்க வந்துட்டாங்கன்னா நம்ம ஆளுகள்லாம் வந்துட்டு கத்துனாங்கன்னா கத்திட்டு விட்டுருவாங்க தமிழ்நாட்டுக்காரங்க. அவங்க ஒரு வெப்பனோடதையும் சுத்துவாங்க இயல்பாவே. நீங்க கையில பார்த்தீங்கன்னா தெரியும். அவங்க ஒரு போராட்ட தொட்டாங்கன்னா விட மாட்டாங்க. கிளம்பி வந்துடுவாங்க. அதுக்காகவே மூட்டையை முடிச்ச கட்டிட்டு நேரத்தான் பார்த்தோம்னா ஏதோ பருந்து தூக்கிடுன்றார் தலையில. நாங்கள் அந்த மாணவர்களுக்கு அரணா நிற்கிறோம். இங்க இந்திய அரசுக்காக டெல்லி அரசுக்காக ஆதரவா நிற்கிறது காவல்துறையும் இந்திய துணை ராணுவமும். மாணவர்களுக்காக நாங்கள் நிற்கிறோம்னு வெப்பனை தூக்கிட்டு இந்த டீம் வந்துருச்சு. பாஜக பார்த்துச்சு ஆஹா ஒரு மாநிலமா திரள்றாங்க. இனிமே நம்ம சரண்டரா தவிர வேற வழி இல்லைன்றதான் இந்த சரண்டர். ஆனா சிஜேபி இந்த 2 டிமாண்டு நீங்க வைக்கிறீங்க. இந்த 2 டிமாண்டை வந்து அவங்க ஏத்துக்கிட்டாலும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்க போகணும். நீட் தேவையில்லை. நீட் மாதிரியான முக்கிய நுழைவுத் தேர்வுலாம் நீங்க ரத்து பண்ணணும்னு சொல்லணும். பல தேர்வுகளுக்கு வந்து படிச்சு முடிச்சுட்டு அடுத்து பாஸ் ஆகினா அந்த இடத்துக்கு வேலைக்கு போற மாதிரி இருக்கும். இங்க படிக்கிறதுக்கே ஒரு தேர்வு எழுத வேண்டியா இருக்கு. அதெல்லாம் நம்ம தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்லாம் நம்ம மாநில கல்வி நம்மளே மருத்துவமனை கட்டுறோம். நம்மளே இங்க நிர்வாகம் பண்றோம். ஒன்றிய அரசு வந்து 1 பைசா வாங்குறது இல்லை. படிக்கிறது மட்டும் இன்னொருத்தர் வந்து படிக்கிறான். நம்ம மாநில கல்வியில இருந்து படிச்ச மாணவர்கள் வந்து அதுல வந்து ஏற்ற முடியல. மாணவர்கள் படிக்க முடியல ஸ்டூடெண்ட்ஸ்லாம். இப்போ இந்த அளவு தான் தமிழ்நாட்டை வந்து சீரழித்து வச்சிருக்கு பாஜக. தமிழ்நாடு மட்டும் இல்லை இந்தியாவில் பல மாநிலங்கள் முக்கிய மாநிலங்கள் நல்லா படிக்கிற நல்லா நிதியெல்லாம் கொடுக்குற மாநிலங்களில் நாங்கள் ஒரு ஆளை வந்து செலக்ட் பண்ணி போடுவோம் அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. இப்போ ஒட்டுமொத்தம் நம்ம பார்க்கும்போது சிஜேபி இந்த போராட்டத்தை சாதாரணமாக போராட்டம் அந்த 2 கோரிக்கை மட்டும் இல்லாமல் நீட்டே தேவை கிடையாது, மோடி ஆட்சியே முதல் தேவையில்லைன்னா அடுத்த கட்ட போராட்டத்தை இருக்குன்றதா நம்ம அந்த நேரத்தை தெரிவிக்கிறோம். நன்றி.